பல வருஷமா அதை சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க. ஒரு கட்டத்தில் வண்டி வரும்போது அவர் புரோட்டோகால் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு, அங்கேயே நிறுத்தி பேசலாங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. காவல்துறையிலேருந்து இல்லை முன்னாடி போகணுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. அது முன்னே வண்டி வந்ததுமே சரி, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமானனால அந்த அழுத்தத்தில் எல்லாமே நவுந்தாங்க. அந்த நவுந்ததில் எல்லாம் கொஞ்சம் மேலே, அதுக்கு முன்னாடியே மேலேயும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எவ்வளோ வார்ன் பண்ணியுமே கேட்கல. காவல்துறை 2 பேர் தான் இருந்தாங்க, போதிய அளவுக்கு இல்லை. அவங்களுமே கண்டிக்க வகையில் அவங்கள திரும்ப மிரட்டுற தோரணையிலும் சில இது நடந்தது. இந்த இடம் கொடுத்தது ரொம்ப தப்புன்னு நாங்க சொல்லுவோம். மக்கள்னால அவரை பார்த்தாச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட, வெளியில போகிறதுக்கு கூட இங்க இடமே இல்லை. எந்த மக்கள்னாலையும் ஒருத்தர் நெருக்கி 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 நின்னுதான் இவ்வளவு பிரச்சனை. இன்னொன்னு, போலீஸ் பாதுகாப்பே இல்லை எங்களுக்கு. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. நாங்க இருந்த இடத்துல 1 போலீஸோ 2 போலீஸோ தான் இருந்தாங்க. உள்ள எல்லாம் எத்தனை போலீஸ், கிட்டத்தட்ட என்னன்னா கூட ஒரு 10 போலீஸ் இருந்திருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் வந்து நிக்கிறாங்க, இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. இந்த போலீஸ் எல்லாம் நேத்து வந்திருந்தா கண்டிப்பா இத்தனை உயிர் போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி பேர் தருண். நாங்கள் இப்போ விஜய்க்கு மாநாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அங்கே கூட்ட நெரிசல்னால அதிகமாக மூச்சு தண்ணல் அதிகமாகிடுச்சு, ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால் கரூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். அவங்க அண்ணன் நான் மனோஜ்குமார் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கிளியராக இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன். இந்த துயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன்.